இதுலயே மாத்திக்கலாம்ல. கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகின்ற வாழ்த்துக்கள் கூட அடியன் சார்ந்திருக்கிறது திருச்சி சபையரங்க அன்பு வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே சொல்லி கடமைப்பட்டு ஒரு அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கும் அப்படின்ற வார்த்தையை நல்லா பகிரங்கமா பிரகாசமா சொன்னீங்களா? அப்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஆமீன், கடைசி வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்போ அன்பு சகோதரர் சொல்லிட்ட விதமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பாடத்தோட தலைப்பு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவனுக்கு உகந்த மனிதன். அப்போ தேவனுக்கு உகந்த மனிதன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லை அந்த உகந்த அப்படிங்கிறதுக்கு வேற என்னென்னலாம் சொல்லலாம்? சூப்பர். தேவனுக்கு பிரியமான, வேற தேவனுக்கு பிரியமான, நீங்க இன்னும் கொஞ்சம் அதை பண்ணி பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேற தேவனுக்கு அன்பான மனுஷன், இல்ல உகந்த. அந்த உகந்த அப்படிங்கறதுக்கு மட்டும் கேட்கிறேன். தேவனுக்கு சமமா யாராலையும் வர முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ உகந்த தேவனுக்கு ஏற்ற, ஓகே, அநேக பதில்கள் நம்ம வாயிலிருந்து வரும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு உகந்த மனுஷன் யாரு? அப்போ அந்த உகந்த மனுஷன் எப்படி இருப்பாரு? அப்போ அவர் தேவனுக்கு பிரியமா நடப்பாரா, இல்லை தேவனுக்கு பிரியம் இல்லாம நடப்பாரா? அப்போ வேதாகமத்துல தேவனுக்கு பிரியமா நடந்திருக்கிறவங்க யாராரு, நடக்க முடியாதவங்க யாராரு, இப்போ நம்ம என்ன கேரக்டர்ல இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனுக்கு உகந்த மனுஷன் அப்படின்னா இப்போ நீங்க சொல்லிட்ட எல்லா கேரக்டரும் இருக்கணும். அன்பா இருக்கணும், அன்பானவர் தான் தேவனுக்கு அன்பானவரா இருக்கணும். அப்பதான் அவர் எப்படி இருப்பாருன்னா உகந்த மனுஷனா இருப்பாரு. தேவனுக்கு பிரியப்படுற மாதிரி இருக்கணும், அப்பதான் அவர் தேவனுக்கு உகந்த மனுஷனா இருப்பாரு. இப்போ எல்லா கேரக்டரும் இருக்கு, சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராஜா எப்படி இருப்பாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. கம்பீரமா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நல்லா கோல்டெல்லாம் போட்டுட்டு அவரோட ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ போலி வீரர்கள் எல்லாமே இருப்பாங்க. அவர் ரதத்தில் இருப்பார். ஆனால் ராஜாக்கு ஒன்னே ஒன்று மட்டும் இல்லைன்னா அவர் ராஜான்னு ஏற்றுக்கவே முடியாது. கிரீடம், சூப்பர். அதுதான் இப்போ நீங்க நல்லா எடுத்துக்கோங்களேன். ஒரு ராஜா கிரீடம் இல்லாமல் இருந்தால் அவர் ராஜா நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா ராஜா அப்படின்னா முடிசூட்டப்பட்டவர். அப்போ கிரீடம் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பாடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவனோட பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு அது மிகப்பெரிய கிரீடம். அது என்னவா இருக்கு சொல்லுங்க. நமக்கு ஒரு ராஜாவுக்கு கிரீடம் முக்கியம்னு நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? அப்ப தேவனோட பிள்ளைகளுக்கு இந்த பாடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல அந்த ராஜாவுக்கு எப்படி கிரீடம் முக்கியமோ அதே போல இன்னைக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். புது சிருஷ்டி, கீழ்ப்படிதல், சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும் நல்லா தான் சொல்லுவீங்க. அதனால நீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? ஒரு ராஜாக்கு கிரீடம் முக்கியம். இப்போ இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இவ்வளவு நாள் சபைக்கு போறீங்கல்ல, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, நீங்க சப்ஜெக்ட் கேட்கல, நான் அதை கேட்கல. கேரக்டர், தாழ்மை, சிஸ்டர் வந்து 50% பக்கத்துல வந்து பயபக்தி. நீங்க ஸ்லைடை யாரும் தயவு செஞ்சு பார்க்க வேணாம், பார்த்துடாதீங்க. ஏன்னா பாடம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகிடும். பயபக்தி. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவனோட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னா
பயபக்தி. நம்ம யாருக்கு பயப்பட போறோம்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை விட வசனம் படிக்கிறப்ப நமக்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. 1 நாளாகவும் 16:25 படிங்க சிஸ்டர். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்பட்டத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அப்ப தேவன் எப்படியா இருக்கிறார் அப்படின்னா, எல்லாத்த கடையிலும் எப்படி இருக்கிறாரா? பெரியவரா இருக்கிறார். எல்லா தேவர்களும் நம்முடைய தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்கள்ட்ட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க இருக்கவங்க எல்லாமே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரி. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மள்ட்ட இருக்கிறா, பயபக்தி இருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ண முடியுதுங்க, இங்க வந்திருக்க முடியுது. அன்பான சகோதர சகோதரி, நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, தேவனுடைய கண் இந்த பூமியில உலாவும் பொழுது தேவனுக்கு பயந்திருக்கிறவங்க யாரு, அவரை தான் தேவன் பார்க்கிறாரு. இப்ப ஆபிரகாம தேவன் பார்த்தாரு, நோவாவை தேவன் பார்த்தாரு. இப்ப இவங்கெல்லாம் தேவனுக்கு பயந்தாங்க. அவங்களுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயமா இருந்துச்சனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அழகா அவங்களை கூப்பிட்டாங்க, அழகா தேவனுடைய வழியில நடந்தாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த ராஜாக்கு கிரீடம் எவ்வளவு முக்கியமோ, தேவ பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு தேவனை பற்றுகிற அந்த தேவ பயபக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பயப்படாம நம்ம வேற யாருக்கு பயப்பட போறோம்? யோசிச்சு பாருங்களேன். சரி, தேவனுக்கு தெரியாம நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவருடைய கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா அவருடைய கண் இந்த பூமியில் உலாவுது. அந்தரங்கமான விஷயம் ஒண்ணுமே இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே. அவர் எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கிடுவார். ஏன்னா அவருடைய பார்வைக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்தார் அப்படின்னா ஒரு சின்ன எறும்பு கூட அவருடைய கண்ணுக்கு பெரிய விஷயமா தெரியும். அப்படின்றப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அப்ப இந்த உலகம் பாவமான உலகம் தான், ரொம்ப கொடூரமான ஒரு உலகம் தான். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் நமக்கு அவருடைய பயபக்தியை குறிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா அவர் எப்படியாப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 10:35 படிக்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போ தேவனுக்கு பயப்படுறாரு பாத்தீங்களா, அந்த உகந்தவன். அவர் எந்த இதுல வேணா இருக்கலாம், புறஜாதியில இருக்கலாம், எந்த கேஸ்ட், இந்துவா இருக்கலாம், அவர் எந்த ரிலிஜனா இருக்கலாம். ஆனா அவருக்கு தேவனுக்கு பயந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சு அந்த தேவனுக்கு அவர் பயந்திருந்தாருன்னா, நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய கேரக்டர் இருக்கலாம். அன்பு இருக்கலாம், தாழ்மை இருக்கலாம், மனத்தாழ்மை இருக்கலாம், சிநேகிக்கக்கூடிய லவ் நம்மள்கிட்ட இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். ஆனா முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பயபக்தி. இந்த பயபக்தி மட்டும் நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம துணிகரமா எல்லா விஷயமுமே பண்ணிடுவோம். ஐயோ, தேவன் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தேவன் இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு, தேவன் நமக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா அன்பான சகோதர சொல்லலாம். அதுதான் பயபக்தி. பயபக்தியை கூட ஆர்டிகல்ஸ் படிக்கலாம் பாருங்க. ரீஃபரன்ஸ் நம்பர் 5809 பேஜ் நம்பர் 360 ரசல் சொல்லியிருக்காரு, படிங்க. பயபக்தியை விட கர்த்தருடைய ஜனங்கள் கற்றுக்கொள்வதற்கு அவசியமாய் இருக்கும் வேறு எந்த பாடத்தையும் நாம் அறிவோம். சூப்பரா சொல்றாரு பாருங்களேன். நீங்க என்ன பாடம் வேணா படிங்களேன், மனத்தாழ்மையை குறிச்சு படிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடியை குறிச்சு கூட படிங்க. அதுல எல்லாத்துலயும் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா தேவனுக்கு நம்ம பயப்படக்கூடிய பயபக்தி. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பயந்துருப்பாரா? பயந்துருக்க மாட்டாங்க. பாருங்க அவரு எப்படி நடந்துக்கிறார் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அதுதான் பிரதர் சொல்றாரு, அவசியமா இருக்கும் வேறு எந்த பாடத்தையும் நாம் அறியும். அப்ப இந்த பயபக்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதை குறித்து நம்ம படிக்கலாம். படிங்க. பயபக்தி இல்லாத எவரையும் கர்த்தர் அழைக்கிறது இல்லை மற்றும் அந்த பண்பானது பலமடைய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய விருப்பம் என்னவா இருக்கு தெரியுங்களா? அவருக்கு நம்ம படைச்ச சிருஷ்டிகள் பிள்ளைகள்லாம் பயப்படுறாங்களா, அதுலதான் அவருக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. பயபக்தி இல்லாத எவரையும் கர்த்தர் அழைக்கிறது இல்லை. இந்த திருக்கோவிலூர் பட்டணத்துல அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ பேர் இருக்கலாம், எவ்வளவோ பிள்ளைகள் இருக்கலாம், உலகத்துல ரொம்ப அன்பு கட்டக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா தேவன் யாருன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு 8-10 பேர் மட்டும் தேவன் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா தேவனுடைய இருதயத்துக்கு நம்ம ஏற்ற பிள்ளைகளா இருக்கிறோம், பயபக்தி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். சொல்லுங்களேன், இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ டைம் இருக்கும். 6 நாள் வேலை பார்த்துருப்போம். ஏன் இன்னைக்கு நீங்க ஏன் வீட்டுல இருக்க முடியல? எங்கேருந்து வந்துச்சு அந்த பயம்? வேற யாராவது சொன்னாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க, தம்பி லேட் ஆச்சுப்பா, நீங்க ப்ரேயர் பண்ணி யாராவது சொன்னாங்களா?
நம்ம மனசோட உந்துதல் ஏன் நம்மள ஆள் மனசோட டீப்பா என்ன சொல்லுது? அது தேவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ நேரத்தை வந்து என்ன பண்ணு, பிரயோஜனப்படுத்திக்கோ, நீ போ அப்படின்னு நமக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயம் சொல்லுது பாத்தீங்களா? அதுதான் பயபக்தி அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, பயபக்திக்கு ஒரு தோற்றம் இருக்கா? கிடையாது. ஏன் அப்படின்னா என் மனசுல தேவனை நான் வந்து எப்படி வச்சிருப்பேன்றது உங்களுக்கு தெரியாது, உங்க மைண்ட்ல எப்படி இருப்பான்றது எனக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுவோம். படிங்க பிரதர். ஆனால் பயம் துரத்தப்படும் போது பயபக்தி குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய சூழ்நிலைகள் என்ன ஆகும் அப்படின்னா தேவனை விட்டு பிரியக்கூடிய நிலைக்கு நம்ம போவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவனுடைய பயபக்தியை விட்டு நம்ம விலகி போவோம். இது வந்து பிராக்டிக்கல் தான். நாம் தேவாலயத்திற்கோ அல்லது திவ்ய ஆராதனை நடைபெறும் எந்த ஒரு இடத்திற்கோ செல்லுகையில் விசேஷித்த கவனம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாமே பேர் சபையில இருந்து வந்திருப்போம் இல்லையா? வந்திருக்கோம். நானா இந்துல இருந்து டைரக்டா வந்துட்டேன். பேர் சபை அப்படின்னு சொல்றப்ப பெண்டிகாஸ்டல் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆராதனைனா நம்ம எத்தனை மணிக்கு இருப்போம்? 9:30 மணிக்கு ஆராதனா எத்தனை மணிக்கு நம்ம இருப்போம்? பாருங்க, 9 மணிக்கே இருக்கும். எங்கேருந்து வந்துச்சு அந்த பயபக்தி அன்பான சகோதர சகோதரிகளே? அப்ப இப்ப இல்லைன்றீங்களா? அதெல்லாம் லேட்டா வரும். அதுதான் பயபக்தி. அதுதான் உங்களுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா நம் தேவாலயத்துக்கோ அல்ல ஆராதனைக்கோ நடைபெற ஒரு இடத்துக்கு நம்ம போகும் பொழுது விசேஷத்த கவனம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்? நீங்க தனியா ஒரு வீட்டு அறையில ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ தேவனை பத்தி நீங்க தியானிப்பை விட சகோதர சகோதரிகளா ஒண்ணு சேர்ந்து நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா? நீங்க இங்க வரப்பே அவருடைய பிரசன்ஸே வேற மாதிரி இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல, தேவனுடைய பிள்ளை, அதாவது எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாமே 1,44,000 பேர்ல செலெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பிரதர், ஒரு ஃபிளைட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா ஒரே ஒரு தேவ பிள்ளை இருக்கிறனால அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்டே தவிர்க்கப்படுதான். ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை இன்னும் ஓட்டத்தை முடிக்கல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 300 பேர் காக்கப்படுறாங்க. அதனாலதான் இந்த உலகம் மகா உபத்திரவ காலத்துல இருந்தாலும் மிகப்பெரிய அழிவை இந்த உலகம் பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இங்க இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. நம்மளுடைய செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மிக பெரிதான மகா உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப தேவன் பாருங்க நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. அவருடைய கண்ணின் இமை போல பாதுகாக்கிறார். உள்ளங்கை வச்சு தாங்குறான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி தாங்குறார் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பிரேயருக்கு வரோம் பாத்தீங்களா? பிரேயருக்கு வரப்ப நம்மளுடைய கவனம்லாம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு தேவன் வந்து நமக்கு என்ன லெசன் சொல்ல போறாரு? நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா ஒரு எச்சரிக்கையின் சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா இது அதுங்க 2 பேருக்கு தான் சப்ஜெக்ட். எப்படி? அப்பனா தேவன் யார்கிட்ட பேசுறான்னு அர்த்தம்? அவங்க 2 பேர்த்துல தான் பேசுறான்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கணும்னா தேவன் எனக்கு என்ன இன்னைக்கு பாடம் சொல்ல போறாரு, எனக்கு என்ன லெசன் சொல்ல போறாரு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எனக்கு தேவன் என்ன ஒரு படிப்பினையை கொடுக்க போறாரு. நம்ம அப்படிதான் நினைக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு தேவன் பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா படிங்க சிஸ்டர். தகப்பனிடம் அன்பையும் நன்றியையும் முழுமையாக வெளிப்படுத்த தவறிவிடுவோமோ என்கிற ஒரு பிள்ளைக்குரிய பயம். அதாவது தேவ பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா? ஜபத்தின் மூலியமா நம்ம தேங்க்ஸ் சொல்றதுல நம்ம தவறி விடுகிறோமோ என்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். அனுதினமும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அவர் போட்ட என்னதுங்க பிச்சை, அவ்வளவுதான். இதை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம கை நீட்டி கேட்கிறோம் இல்லையா? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க தேவனே, உமக்கு சுத்தமா நான் வாழ்கிறேன், உமக்கு உகந்த மனுஷனா நம்ம வாழ்றோம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்போ அவர் நன்றி கொடுக்குறப்ப நம்ம அவருக்கு நன்றி செலுத்துறோமா? ஒருவேளை செலுத்துறோம்னா நம்ம பயப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்த படிங்க. அவருக்கு பிடிக்காத அல்லது அவரது அன்பு மற்றும் தயவிலிருந்து பிரிக்கும் எதையும் செய்ய பயம். ஒருவேளை தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நமக்கே தெரியும், நம்ம பண்ணிட்டது ரொம்ப தப்பு அப்படின்றது நமக்கே தெரியும். அதை குறிச்சான பயம் நம்மள்கிட்ட இருக்கணும். நம்ம ஒருவேளை நம்ம பயப்படாம நம்ம தேவன் பார்த்துக்குவாரு, தேவன் நமக்கு எதுவும் பண்ண மாட்டாரு நம்ம நினைச்சு துணிகரமா நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரை இழந்துருவோம் அப்படின்னா தேவனுடைய உண்மையான அன்பை இழந்துருவோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்துல யாரு நம்மளை கைவிட்டாலும் இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம். ஆனா யாரு கைவிடக்கூடாதுங்க, நம்மள தேவன் கைவிடக்கூடாது, அவ்வளவுதான். அவர் கைவிட்டாருன்னா என்ன பண்ண முடியாதுங்க, நமக்கு வாழ்க்கையே கிடையாது அன்பான சகோதர சகோதரிகளே. படிங்க அடுத்தது. இழிவான அடிமைத்தனமான பயம் அல்ல, ஆனால் அன்பினால் பிறந்த ஒரு உன்னதமான பயம். சரி, இப்ப தேவன் உங்கள்கிட்ட வந்து நேரடியா வந்து
என் மேல வந்து பயமா இருங்க, என் மேல வந்து பயமா இருங்க, நம்மளை அடிமைப்படுத்துறாரா? அந்த அடிமை கிடையாது, அது வந்து அன்பின் ரூபம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி இருப்பாரு நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா? வேத வசனங்கள் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய இமேஜின் எப்படி இருக்கு அப்படின்னா, ஐயோ இந்த விஷயம் செஞ்சா அவருக்கு சுத்தமா பிடிக்காது, அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா இருதயத்துல நம்ம வந்து பயப்படுறோம். அதாவது எப்படின்னா பயம் கலந்த அன்பு, அந்த அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அங்கீகாரத்தை பெறுவதில் குறைபட்டு விடுமோ என்கிற பயம். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன், தேவன் என்னை தண்டிக்கிறாரு, தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்குள்ள நான் ஆளாகிறேன் அப்படின்னா நம்ம எதை இழந்துருவோங்க? நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, சாயங்காலம் யாருங்க? சபை 1,44,000 பேர். அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம இழந்துருவோம். ஒருவேளை நம்ம திரள் கூட்டமா போய்க்கலாமா? நம்ம அதுக்காகவா ஓடுறோம் சொல்லுங்க? கணவனை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, பெற்றோரை விட்டுட்டு, உலகத்தாரை விட்டுட்டு, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையான தேவனை நோக்கி வந்துட்டு நம்ம அழைப்பை மட்டும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ தேவன் மேல எவ்வளவு நம்ம அன்பு வைக்கணும், அப்போ அந்த அன்புல எவ்வளவு பயபக்தி நம்மள்கிட்ட இருக்கணும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ சரியான ஒரு வரம்பின் கீழ் பயம் ஒரு ஆரோக்கியமான நிலை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய இருதயத்துல ஒரு பயம் இருக்கணும். பிரேயர் 9 மணிக்கு அப்படின்னா நம்ம 9 மணிக்கு நம்ம கரெக்டா நம்ம வந்துடணும். அதுதான் ஒரு கீழ்ப்படிதல். நம்ம வேற எங்க நம்ம கீழ்ப்படிதலை காட்ட போறோம்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய ஆலயத்துல தான் நம்ம நம்மளுடைய எண்ணத்தை காட்ட முடியுங்க. நம்மளுடைய உண்மை நிலையை காட்ட முடியும். சகோதர சகோதரிகள் மத்தியில தான் நம்மளுடைய உண்மை நிலையை காட்ட முடியும். பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிடத்துல ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா காணாத தேவனிடத்துல நம்ம எப்படி உண்மைத்தன்மை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதரு அப்ப இருந்த காலகட்டத்திலேயே அவர் சொல்றாரு, நமது நாளின் தனித்தன்மைகளில் ஒன்று பயபக்தி இல்லாமை. அப்ப இருந்த நிறைய பேர் எப்படி இருந்திருக்கிறாங்க? தேவனுடைய பிள்ளைகளே பயபக்தி இல்லாம இருந்திருக்காங்க பாருங்க. அப்ப இருந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பைபிளை எடுத்துட்டு போய் சத்தியம் சொல்றதோ படிக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் அதிக டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்க. லைவ் இருக்கு, நல்லா லைட் இருக்கு, பிரகாசமா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு லைட் இருக்கு, எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்துல அவங்களுடைய குறைபாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தேவனுக்கு பயபக்தி இல்லாம அவங்க இருந்திருக்கிறாங்க. மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா தேவன் மனம் போன போக்குல வாழ்றதுக்கு நம்மளை அழைக்கல. அவர் விரும்புற மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மனம் போன வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இதனால நீங்க யாருக்காவது ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு இருந்திருக்கலாம். 500 ரூபா பணம் கொடுப்பாங்க. சும்மா தானே, நீங்க கேட்க கூட நான் கூட போனாவே போதும். 200 ரூபாயா? சரி 200 ரூபாய். திருச்சியில எல்லாம் 500 ரூபா தரேன், இங்க 200 ரூபாய். என்னவோ ஒண்ணு, ஒரு மணி நேரம் போய் நின்றுட்டு வந்தா பணம் நமக்கு கிடைக்குது. நம்ம அதுக்கு போகலையே. பணம் நமக்கு ஒரு முக்கியம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன் நமக்கு ஒரு முக்கியம் கிடையாது. அப்ப இங்க நடக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா பிதாவினிடத்துல அன்பை பெற்றுட்டு இருக்கிறோமா, நம்ம தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்களேன். இப்ப ஒரு ஓரலா நம்ம பார்த்துட்டோம், தேவனுக்கு உகந்த மனுஷன் அப்படின்னா அவருக்கு வந்து கிரீடம் என்னவா இருக்கு? பயபக்தி தான் மிகப்பெரிய ஒரு கிரீடம்னு பார்த்துட்டோம். பைபிள்ல பிரதர் உண்மையாலுமே பிரதர் தேவனுக்கு இவ்வளவு மாதிரி யாராலையும் பயப்பட முடியாது, அப்படி ஒரு கேரக்டர் காட்டியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? யோசேப்பு, சூப்பர். மோசே, ஆபிரகாம், வேற இயேசு கிறிஸ்து. அவரை விட்டுருங்க, அவரு எக்ஸ்ட்ரீம், அவர் எப்பயுமே நம்ம அவரை விட்டுறலாம். வேற யோவான் ஸ்நானகன், நீங்க சொன்னது எல்லாமே தான் அப்போஸ்தலர்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நோவாவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பயபக்தியா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப பயபக்தி. தன்னுடைய பிள்ளை யாராவது பலி கொடுப்பாங்களா? எப்படி அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு? அன்பான சகோதர சகோதரிகளே, மலையே பார்க்கலாம். நோவா கப்பல் கட்டிட்டு இருக்கிறார். எல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க நோவாவை. அவர் கட்டிட்டு இருக்கிறார். தேவன் சொன்ன ஒரே வார்த்தை தான், ஈசாக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த பொண்ணு உனக்கு தான், கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு ஃபார்மாலிட்டி. எப்படி ஈசாக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இவங்களுக்குள்ள இருந்த ஒரு பயபக்தி தேவன் பார்த்திருக்கிறாரு. தேவன் இவங்களுக்குள்ள இருதயத்தை ஸ்கேன் பண்ணி அந்த பயபக்தி இருந்ததுனால ஆசீர்வதிச்சிருக்கிறார் தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, நோவா பாருங்க, 2ஆம் உலகத்துல நோவாவோட ஃபேமிலி தான் கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப 2ஆம் உலகமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நோவாக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.
ஆபிரகாமுக்கு பாருங்க, வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். ஈசாக்கு நம்ம யாருக்கு அடையாளமா சொல்லுவோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த 3 பேர்த்த குறிச்சு நம்ம படிக்க போல. நீங்க எல்லாமே சொன்னீங்க, ஆனா அவரை பேர் சொல்லவே இல்லை. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க விட்டதுல இருந்து ஆரம்பிங்க பார்க்கலாம். விட்டதுல இருந்து ஆரம்பிங்கன்னா மறுபடியும் யோவான்னு சொல்றீங்க. யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டீங்க. இருங்க சார், ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரீங்களா நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. குழு கொடுத்தா கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அதனாலதான் கேக்குறீங்களா? இவருக்கு வந்த கஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே வரல. யோபு. தேங்க்யூ பிரதர், நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, யோபுக்கு வராத கஷ்டமா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் யோபுக்கு தேவன் கொடுத்த சர்டிபிகேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கே உடம்பு செலுக்கும். அப்படியேப்பட்ட ஒரு சர்டிபிகேட் தேவன் கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. யார் சொல்றாரு அப்படின்னா தேவன். சாத்தான் சொல்றாரு. சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஒரு கான்வெகேஷன். சாத்தான் சொல்றான், உத்தமர் யாரும் சொல்றீங்க இல்லையா அந்த உலகத்துல, நான் கை வைக்கிறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேவன் சொல்லுவாரு, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. யாருங்க அது? யோபு. அவர் உத்தமனா வாழ்ந்திருக்கிறாரு, எந்த ஒரு தப்புமே பண்ணல. அவருடைய நடக்கை, அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. யாருங்க? யோபு வாழ்ந்திருக்கிறார். பொல்லாப்புக்கு விலகிட்டார். ஒருவேளை தப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கூட திருச்சி ஓடிருக்கிறார். ஐயோ நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு போனதுனாலதான் தேவனே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறார். என்ன சர்டிபிகேட்னா, அவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லை. வேற யாராவது இப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப யோபுவோட வாழ்க்கையில அவர் தேவனுக்கு காட்டிட்ட மிகப்பெரிய ஒரு பயபக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அந்த மாதிரிலாம் அந்த ஒரு சூழ்நிலைலாம் யாருக்குமே வராது. யோசிச்சு பாருங்கன்னா, அவர் உடம்பு ஃபுல்லா ஒரே ரணம், எல்லாமே கொப்பளங்கள். ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்தாவே நம்மளால தாங்கிக்க முடியல. கண்ணு காது எல்லாமே தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் அவருக்கு வந்து என்னன்னா ஒரே புண்ணு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா தேவன் சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்க சன்மார்கன் உத்தமன் சொல்றீங்களா, அந்த யோபு என்கிட்ட கொடுங்க அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு, சரி நீ டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, யோபுவோட பசங்க எத்தனை பேர் தெரியுங்களா? சூப்பர், 10 பேர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பிள்ளையை எடுத்துட்டாவே நம்மளாம் எப்படி கதறி அழுவோம். நமக்கு பிறந்த 10 பிள்ளைங்களை தேவன் எடுத்துட்டாருன்னா 3-4 பிள்ளை போனதுக்கு அப்புறமே நம்ம தேவன் சைடு நம்ம தலை வச்சு படுப்போம். 10 பிள்ளைகளை எடுத்துட்டாலும் கூட யோபு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா தான் இருந்துட்டார். அன்பான சகோதர சகோதரி, 4 சகோதரர்கள் வந்து அவரை மீட் பண்ணுவாங்க. வரக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 13 வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியான எலிபாசும் சூகியான பில்தாதும் நாகமாத்தியான சோபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவும் கேள்விப்பட்ட போது 3 சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, யோபு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, மிக பெரிதான ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு. அவருக்கு நல்லா இருந்தாரு, ஆடு மாடுகள் வச்சிருந்தாரு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. 10 பிள்ளைங்க அப்படின்னா தேவன் கொடுத்து அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா எப்படி சொல்லலாம், கிஃப்ட், ஆசீர்வாதம். பிள்ளைங்க வீடு நிறைய பிள்ளைங்க இருக்குது. அவருக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில மிக ஒரு கொடுமையான ஒரு காலப்பகுதி வந்துருச்சு. இந்த விஷயத்த 3 சகோதரர்கள் கேட்கிறாங்க. 3 நண்பர்கள் கேட்டு அவர்கிட்ட வராங்க. அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவர் தங்கள் ஸ்தானங்களில் இருந்து வந்தார்கள். எப்படியாப்பட்ட நண்பர்கள் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. நல்லவர்களுக்கு தான் நல்லவர்கள் அமைவார்கள். நல்லவர்களுக்கு தான், இப்ப யோபு நல்லவராக இருந்தனாலதான் நல்ல சிநேகிதர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சிநேகிதர்கள் வந்து அவருக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவரை மீட் பண்றதுக்காக அவங்க வராங்க. வரும்பொழுது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோபுட்ட அவங்க பேசுறாங்களா? என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, படிங்க சிஸ்டர். 11-13. யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவர் தங்கள் சால்வைகளை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைக்கு மேல் புழுதியை தூக்கிக் கொண்டு யாரு செஞ்சது? இப்படியாப்பட்ட நண்பர் நமக்கு கிடைப்பாங்களா? யோபு தூரத்துல இருந்து வரதை பார்த்துட்டு எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு அப்படியே அவரால் உடம்பு, நீங்க ஒண்ணுமே இல்லை, அவர் உடம்புல பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ரத்தம் ஒழுகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணு எதுவுமே இல்லை, அவரால் நடக்க முடியல. ஒரு சூழ்நிலை கீழே விழுந்தா சுத்துருவார். இந்த 3 நண்பர்கள் அவங்க பார்க்குறாங்க, உரு தெரியாமல் இருந்த உருவமே தெரியாத அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதிகளை தூற்றி கொண்டு. இப்போ இவங்க யார்கிட்ட கேட்டிருக்கிறாங்க நண்பர்கள்? தேவனே, என்னுடைய நண்பன் என்ன தப்பு பண்ணான்? ஏன் யோபுக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஏன் அப்படின்னா தேவன் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாரு? இப்போ சாத்தான்கிட்ட யோபு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த விஷயங்கள் யாருக்குமே ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா எவ்வளவு நாள் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில? மாச கணக்குல நீங்க எப்படி ஒரு உடம்பு ஃபுல்லா ரத்தம், ஒரு நோயாளியா இருக்கிறார் அவர் கூட எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கும் இல்லையா? என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நீங்க படிச்சு பாருங்க, ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு அழகா இருக்கு. அன்பான 14வது வசனம் படிங்க. 13ஆம் வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடியது, துக்கம் என்று கண்டு ஒருவன் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல். என்ன நடந்திருக்கு அப்படின்னா 3 பேர் வந்துட்டாங்க. அவர் உடம்பு ஃபுல்லா ஒரே ரணத்தை பார்த்த உடனே இவங்களால என்ன பண்ண முடியலையா, பேசவே முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையில உட்கார்ந்து ஒண்ணுமே பேசாம 7 நாள் உங்களையே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் எப்படி இருக்கும்? அப்ப இந்த 3 பேத்துக்கும் யோபு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருப்பார் இல்லையா? அதனாலதானே தேடி வராங்க. இன்னைக்கு வந்து பாக்குறாங்க, யோபுவை பாக்குறாங்க. யோபுவோட ஃப்ரெண்டு 3 பேரும் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோபு இருக்கிறத பார்த்துட்டு இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையில உட்கார்ந்தார்கள். உடம்பு ஃபுல்லா பொண்ணா இருக்கிற ஒரு தரையில இருக்காரு, ஒரு பெட்ல சேர்ல எதுலையுமே உட்காருங்க. எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? யோபுவோட கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, யோபுக்கு எவ்வளவு வலியா இருந்திருக்கும். இன்னைக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்களே, என்னால பேச முடியலையே. அவருக்கு இது எல்லாத்த விட என்ன அதிகமா ஒரு கஷ்டம் வந்திருக்கும் அவரோட இருதயத்துல. என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரெண்டு வந்து பார்த்தாங்க, தேவன் இப்படி சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரு. இது எல்லாமே ஒரு சைடு போயிட்டு இருக்கு. 10 பிள்ளைங்க இல்லை. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃபு பேசின ஒரு விஷயம்தான் அவருக்கு ரொம்ப அவருடைய இருதயத்தை தாக்கப்பட்டிருக்கு. 2:9 படிங்க. யோபு 2:2 அதிகாரம் 9. அப்பொழுது அவள் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறாரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். ஒரு கணவன், ஒரு நல்ல மனுஷன் முன்னாடியே தேவனே சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறார். யோபுவை போல ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டார் பூமியில. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அழிவுக்குள்ள போன ஒரு கணவன், ஒரு மனைவி சொல்றாங்க பாருங்க, நீ இன்னும் உத்தமத்துல தான் நிக்கிறியா? தேவன் உன்னை காப்பாற்றுவார் நீ நினைக்கிறியா? அவர் உன்னை காப்பாட மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் உன்னை கைவிட்டுட்டாரு. அதனால நீ என்ன பண்ணு, தேவனை தூசித்து நீ ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி கணவனை பார்த்து சொன்னா, கணவனுக்கு இதை விட பெரிய வழி என்னவா இருப்பாங்க? யோசிப்பாங்க. அன்பான சகோதர சகோதரி, நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு ஒரு மனைவி சொல்லிட்டாலே கணவன் வந்து என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதானே சொல்லியிருக்கிறாங்க, நீ ஜீவனை விட்டுரு, நீ எதுக்கு மனுஷனா வாழ்றன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டா கூட பரவாயில்ல. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யாரை தூசித்து? தேவனை தூசித்து. தேவன் தானே உனக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்தாரு, அவரை தூசித்து நீ ஜீவனை விட்டுருன்னு சொல்றாரு. அன்பான சகோதரர், ஆனா யோபு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, உத்தமனும் சன்மார்க்கமா இருந்தார். பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு பயபக்தி பாருங்க. இப்ப நம்மளை யோசிச்சு பாருங்க, அவர் மாதிரி நம்ம ஒரு பயபக்தி வச்சிருக்கிறோமா? ஒரு கடுகளவாவது தேவன் மேல ஒரு அன்பு நம்மள்ட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது. அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு 5000 ரூபாய் தராங்க 10 மணிக்கு ரேஷன் கடையிலன்னு சொன்னா விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், போமாட்டி கரெக்டாக உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க. 8:30 to 11 மணி வரைக்கும் தான்.
நம்ம என்ன பண்ணுவோம்னா, இல்லை 11 மணிக்கு மேலே வேணால் ப்ரேயர் வச்சுக்கலாமா, வேணால் கேட்டு பாருங்களேன் அப்படி சொல்லுவோமா? இல்லை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய டைம் நமக்கு முக்கியம். நம்ம அந்த ஆராதனையை நம்ம கலந்து கொள்ள நினைப்போமா? நம்ம ஒருவேளை டோக்கன் வாங்கலை அப்படின்னா நம்ம தான் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள், அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ தேவன் மீதான அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா, படிங்க. தேவன் மீதான பயமற்ற தன்மையே ஏவாள், ஆதாம், சாத்தான் ஆகியோரின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அதாவது ஆசீர்வாதமான ஒரு விஷயம் தேவன் கொடுத்தார். காரணம் என்னன்னா, அவங்க தேவனுக்கு பயந்தாங்க. சரி, தேவனுக்கு பயந்துட்டாரு, அதனால தேவன் ஆசீர்வாதமா கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் பார்த்தோம், ஈசாக்கு பார்த்தோம், வேற யாரும் பார்த்தோம், நோவா பார்த்தோம், யோபுவை பார்த்தோம். சரிங்களா? இவங்க எல்லாமே தேவனுக்கு பயந்தாங்க. இப்ப தேவனுக்கு பயப்படாத, நம்ம ஆரம்பத்திலே சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஆதாம் தேவனுக்கு பயப்படலையே. அவரு எங்க பயந்தார்? பயந்திருந்தார் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாருங்க, பழத்தை சாப்பிட்டுருக்க மாட்டாரு. இப்ப இவரும் தண்டனைக்கு போனாரு, அவருடைய விழா எலும்புல இருந்து எடுத்த மனைவியும் தண்டனைக்குள்ளாக்குனார். அன்பான சகோதர சகோதரி, அதான் சொல்றாரு, தேவன் மீதான பயமற்ற தன்மையே ஏவாள், ஆதாம், சாத்தான் ஆகியோரின் வீழ்ச்சிக்கு காரணமாயிருச்சு. சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் போய் ஆதாம்கிட்ட சொன்னதுனால தண்டனை எத்தனை பேருக்கு கிடைச்சிச்சு? 3 பேர்த்துக்குமே தண்டனை. பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய நீதி. நீங்க வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் சாத்தானுக்கு தான் ஃபர்ஸ்ட் தண்டனை கொடுத்துருப்பாரு, அதுக்கப்புறம் ஏவாள், அதுக்கப்புறம் ஆதாம். அப்படியே யார் தப்பு பண்ணாங்களோ அந்த படிநிலைக்கு ஏற்ற மாதிரி தேவன் தண்டனை கொடுப்பாரு. நம்ம முதல் அதிகாரம் தான் ஆதியாகமம், இந்த முதல் புத்தகம் தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அன்பான சகோதர சகோதரி, இப்போ பயந்தவங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப பயமற்ற தன்மை, பயமே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் நம்மளுடைய லைஃப் அப்படின்னா பார்க்கலாம். பாருங்க, படிங்க. ரீஃபரன்ஸ் நம்பர் 5906. கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் மீது இயல்பான சுபாவ அன்பு இருக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்ட அன்பு தொடர வேண்டும். ஆனால் அது பரலோக காரியங்களுக்கு முழுமையாக உட்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதல் ஸ்தானத்தில் தேவனே காணப்பட வேண்டும். எப்படி சொல்றாரு அப்படின்னா, கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாமே முக்கியம்தான். ஆனா முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுங்க. கணவன் முக்கியம்தான். ஐயோ என்னை பிரேயருக்கு விட மாட்டாரு பிரதர், நம்ம ஏன் அன்பா சொல்லி பாருங்க. நம்ம என்ன தப்பு இருக்கு? நம்ம ஆதாரிக்கிற தேவன் உண்மையுள்ள ஒரு அன்பான சகோதர சகோதரிகளை அவர் எந்த சூழ்நிலையும் மாற்றுவார். நம்ம கையில தான் இருக்கு. கணவன் ரொம்ப கொடூரமா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், சபைக்கு அனுப்ப மாட்டாரு, பிரேயருக்கு அனுப்ப மாட்டாரு, சகோதர சகோதரிகிட்ட போன்ல பேச விட மாட்டாரு அப்படின்னா நம்ம அன்பா எடுத்து சொல்லணும். நம்ம பேசுறதுல தான் இருக்கு. எவ்வளவு பெரிய மனுஷனையுமே தேவன் என்ன பண்ண வச்சாருங்க, விழ வச்சாரு இல்லையா? அதே போலதான் சகோதரிகள், சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களால பிரேயருக்கு வர முடியாது. ஒய்ஃபுக்கு பயந்துருப்பாங்க. யாருக்கு பயப்படணும்? ஆக்சுவலா தேவனுக்கு பயப்படணும். வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது, ஒய்ஃபு திட்டுவாங்களே, குழந்தைங்க மதிக்க மாட்டேங்கிறாங்களே, மதிக்க மாட்டாங்க தான். எல்லாமே ஒரு காலத்தில் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் ஏற்ற காலத்தில் வருவாங்க. ஒரு சூழ்நிலையில் இவர் போகிற வழி தான் சரியான வழி, இவர் பின்பற்றக்கூடிய பாதை தான் கரெக்டான பாதை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அன்பான சகோதர சகோதரி, இப்போ கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் மீது இயல்பான சுவாப அன்பு இருக்க வேண்டியது தான். அன்பு காட்டணும் தான், காட்ட வேணான்னு சொல்லலை. ஏன்னா நம்மளுடைய தேவனே அன்பான தேவன் தானே. பிள்ளைங்க மேலே காட்டக்கூடாது, அம்மா மேலே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம அன்பு காட்டணும். இப்படியாப்பட்ட அன்பு தொடர வேண்டும். நம்ம ரெகுலராக நம்ம அன்பு காட்டணும். ஆனாலும் பரலோக காரியங்களுக்கு முழுமையாக உட்பட்டத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம செய்யக்கூடிய அன்பு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துதா? அப்போ நம்ம காட்டக்கூடிய அன்பு முதலாவது தேவனிடத்துல தான் இருக்கணும். முதல் இடம் யாருக்கு கொடுக்கணுங்க? தேவனுக்கு. தேவனுக்கு கொடுக்காம நம்மளுடைய உலக காரியங்களுக்காக நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பே இழந்துருவோம். அப்ப தேவன்கிட்ட நம்ம பயபக்தி இல்லாத நிலைக்கு போறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா உலக ஈர்ப்பு. இந்த உலகத்துல நம்ம நிறைய கமிட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார்கிட்ட வர முடியாதுங்க, தேவனிடத்துல வர முடியாது. இன்னொன்னு தேவன் மேல தாழ்மை இல்லாத ஒரு நிலை. அவர் என்ன பண்ண போறாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு நினைப்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தேவனிடத்துல பயபக்தியா இருக்க முடியாது. அப்போ பயம் இல்லாம இருக்கிறதுக்கு 2 சூழ்நிலை. ஒண்ணு உலக ஈர்ப்பு. இந்த உலகம் நம்மளை ஈர்த்துருச்சு. மனைவி மேல வச்சிருக்கிற அன்போ, குழந்தைகள் மேல வச்சிருக்கிற அன்போ, பையன் ஆசைப்பட்டான் வெளியில போயிட்டோம் அப்படின்னா பிரேயருக்கு வரல, காரணமா எப்படி இருக்கு பாருங்க. மனைவியோட அண்ணன் பிரதர் கல்யாணம், நான் எப்படி பிரதர் போகாம இருக்கேன், நான் தான் பிரதர் தாலியை எடுத்து கொடுக்கணும், இவர் போனா கல்யாணம் நடக்காதா? என்ன நடக்கும்? ஒரு வாரம் அந்த அம்மா பேசாது,
அதுக்கப்புறம் சொல்லுவோம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு, நீ கல்யாணத்துக்கு வராமல் இருந்ததே நல்லதுதாங்க, அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, இப்படி தானே சொல்லுவாங்க. எப்படி எப்படி போகுது பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாத்து மேலேயும் அன்பு வைக்கணும் தான், வைக்க வேணாம்னு சொல்லல, வைக்கணும் தான். ஆனால் முதலிடம் தேவனுக்கு. அதே போல இந்த பூமியில நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, பூமிக்குரிய விஷயங்களின் மீது தன் நேசத்தை வைப்பவர் இழிவான மோசமான சுயநலம் உள்ள பூமிக்குரியவராக மாறிவிடுவார்கள். ஒருவேளை நம்மளுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே நம்மளுடைய பூமிக்குரிய விஷயங்களையே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இது பண்ணணும், எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் என்னுடைய கல்யாணத்துக்கு கொடுத்தாரு, நான் திருப்பி கொடுக்கலன்னா அவமானம் ஆகிடும், நான் அவங்களுக்கு வந்து சீர் செய்யணும், இப்படி தானே எல்லாருமே நினைக்கிறோம். இப்படி நம்ம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, தன் நேசத்தை வைப்பவர் இழிவான மோசமான சுயநலம் உள்ள பூமிக்குரியவராக மாறிவிடுவார். பூமிக்குரியவராக நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரை இழந்துடுவோங்க? தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த பயபக்தி இல்லாமல் போயிடும். அப்போ தேவன் மேலே நமக்கு எப்படி ஒரு பயபக்தி வரும் 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 அப்படின்னா, தேவனை அறிய அறிய அவருக்கு பயப்படக்கூடிய பயம். சரி, ஒருத்தர் நல்லா தேவனுக்கு நல்லா பயப்படுறாரு, நல்லா தாழ்மை காட்டுறாரு, உண்மையா இருக்கிறாரு, எப்படி உங்களுக்கு தெரியும்? அத நானே சொல்லிட்டேன், தாழ்மையா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறாரு, எல்லாத்து மேலேயும் அன்பு காட்டுறாரு. எப்படி நீங்க அவரை கண்டுபிடிப்பீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? உலகத்துல எவ்வளவோ நற்கிரியைகள்லாம் செய்யறாங்களே பாருங்க. அந்த வெயில் காலத்துல மோர் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் நற்கிரிகள் தானே. நம்ம வாங்கி குடிச்சிருக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் இங்க விதண்டா வதம்லாம் கிடையாது. போறா தாகமா இருந்தா வாங்கி குடிக்க போறோம், அவ்வளவுதான். அது வந்து இங்க பேசு பொருள் கிடையாது. எவ்வளவோ நல்லது பண்றாங்களே உலகத்துல, நீங்க யோசிச்சு பாருங்களேன். வேற உங்க நண்பர் பேர் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு பார்த்திபன் எங்க இருக்காரு? ஏன் இங்க இல்ல? பாருங்க, அவரோட ஃப்ரெண்டு நல்லவர் தான், அவரோட ஃப்ரெண்டு தான், அவர் ஏன் இங்க இல்ல? அவரோட ஃப்ரெண்டு கூட எங்க இருக்காரு? வெளியில தான் இருக்காரு. பாருங்க, அப்ப எவ்வளவோ அவருக்கு பிடிச்சிருக்கிறார் இல்லையா, நல்லவர், அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம். அவர் பாருங்க எங்க இருக்கிறாரு பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப யாராலையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அனலைஸ் பண்ண முடியாது. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க உண்மையானவங்க, இவங்க கீழ்ப்படிறாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் கெஸ் பண்ண முடியாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ரசல் பேர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அப்படின்னா, தேவனுக்கு பயந்தார் பாத்தீங்களா ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறார். அவரோட லைஃப்ல நடந்து சுவாரஸ்யமான சம்பவம், ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, கம்பெனியில் 2 பேருமே ஒரே சபையை சார்ந்தவங்க, ஃபாரின்ல இருக்கிறாங்க. உண்மையாலுமே ரியலாக நடந்தது, அவருடைய ஆர்டிகல்ஸில் எழுதியிருக்கிறாரு. நம்மள மாதிரி சபை இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் சபையில் இருக்கிறாங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் வந்து ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து என்னன்னா, ஒரு ஏஜ்டு பர்சன் ஒருத்தர் இருக்கார், ஒரு 50 வயசு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து 35 வயசில் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, 2 பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தானே. இப்போ அந்த 50 வயசுல இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா, சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டார், நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 35 வயசு பையன் இருக்கிறார் பார்த்தீங்களா, இளம் வாலிபர் இருக்காரு இல்லையா, அவர் போய் அவர்கிட்ட சொல்றாரு, வேற உண்மையாலுமே நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா இப்படியாப்பட்ட ஒரு இதுவே நடந்திருக்கா பிரதர், நானும் உங்களை நான் பார்க்குறேன், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க பிரதர், உங்களுடைய அனுபவம் வந்து உண்மையாலுமே ரொம்ப, நான் வந்து உங்களை நான் நேசிக்கிறேன் அந்த அளவுக்கு, அப்படியாப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல கேரக்டர்லாம் உங்கள்கிட்ட ஒழிஞ்சிருக்கு, நான் பார்க்குறேன், நானும் ரொம்ப நாளாக நோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டு இருந்த விஷயம் கூட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது, தேவனுடைய நாமத்தை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. யார் இந்த வேலையை செஞ்சா அப்படின்னா உங்களை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நான் பண்ணல, தேவன் தான் பண்ணான்னு சொல்கிறப்ப தேவனுடைய நாமம் தான் பிரதர் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவர் சொல்கிறாரு, அந்த வாலிபன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறார். என்ன பிரதர் நீங்கள் கதை சொல்கிறேன்றீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, தம்பி நல்லா நீங்கள் கேட்டுக்கோங்க, எங்கள் வீடு வந்து எப்படின்னா, ஏன்னா ஃபாரினில் ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா இவங்க நல்லா வசதியாக இருக்கிறவங்க தானே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா, அவங்க இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப வசதியான ஏரியா. அங்கே இருக்கிற நாய்கள்லாம் இப்போ எப்படி இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான நாய்களாக இருக்கும் இல்லையா. காஸ்ட்லியான நாய்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த அந்த இளைய சகோதரர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு.
நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்களோட குடியிருப்பு பகுதியில் மிகப்பெரிய ஒரு மைதானம் ஒன்று இருக்குது. நாங்களாம் காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாக்கிங் கூட்டிகிட்டு போவோம். வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறப்ப என்னன்னா 2 நாய் இருக்கும். 2 நாய் புரியுதுங்களா? ஒன்று வந்து ப்ரௌனின்றது அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அது ப்ரௌனி. இன்னொன்று வந்து டைகர். இந்த 2 நாயை குறித்து அவர் சொல்கிறார். இந்த 2 நாய்களும் பேசிக்கிதுன்றது. அதாவது எப்படி அப்படின்னா, அந்த நாய் அந்த ப்ரௌனி இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌனியை பார்த்து அந்த டைகர் இருக்குல்ல, டைகர் கேட்குதான், எப்படி நீ இவ்வளோ அழகாக இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க, நீ வரும்பொழுது ஒரு எஜமானிக்கே பெருமையாக இருக்கு, நீ வாவ் அப்படின்னு ஒரு கம்பீர நாய் கத்தும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சவுண்டு கேட்ட உடனே மற்ற எல்லாருமே அப்படியே ரொம்ப யோசிச்சு பார்க்குறாங்க, எப்படி யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. யூகிக்கவே முடியல, எப்படி இப்படி இதாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டைகர் வந்து சொல்ல 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 அந்த ப்ரௌனிக்கு எப்படி இருக்கும், பெருமையாக இருந்திருக்கும் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ப்ரௌனி என்ன பண்ணுதான், அழுதுதான். அந்த இந்த நாய்க்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நான் என்ன சொல்லிட்டேன், நீ தப்பா எதுவும் பேசிட்டேன்னா, நான் நல்லா தானே அழகா இருக்க, உன்னுடைய எஜமான் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு, நீ வரும்பொழுது உன் எஜமானிக்கே பெருமையா இருக்கு, அந்த கம்பீர தோட்டத்துல உன்னை வந்து ஒரு கூட்டிட்டு வராரு அப்படின்னு சொல்றேன்ல, நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்றப்ப அந்த நாய் சொல்லிச்சான், என்னுடைய பழைய சூழ்நிலையை நான் சொல்றேன், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் தெரு நாய். ஆக்சுவலா நான் தெருவில் இருந்தேன். நான் அந்த தெருவில் இருக்கும் பொழுது என்கிட்ட சும்மா லைட்டாக நாய் சொரியா இருந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கள்ளத்துக்கு அடிச்சு துரத்துவோம், பிள்ளைங்க மேலே ஏதாவது பட்டுருமோ கடிச்சுப்போம், வெறி நாயின்னு சொல்லுவோம். இப்படியே துரத்த என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே சாப்பாடு வைக்கல, சாப்பிடாதனால என்ன ஆச்சுன்னா அந்த புண்ணெல்லாம் பெருசாச்சு. அதாவது நாய்க்கு ஒரு குணம் இருக்கு தெரியுங்களா, என்ன பண்ணுங்க அது நக்கியே சரி பண்ணிக்கும். இப்போ அதால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண முடியும். முதுகுல எல்லாம் வந்துச்சுன்னா, இங்க கழுத்துல எல்லாம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா குணப்படுத்தவே முடியாது. அன்பான சகோதர சகோதரி, அப்ப அந்த நாய் சொல்லுதான், நான் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தேன், யாரும் எனக்கு சாப்பாடு வைக்கல, எல்லாரும் என்னை கல்லெடுத்து அடிச்சு துரத்துனாங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு நேரத்துல நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா ரொம்ப கொடூரமா ஆயிட்டேன். நமக்கே எப்படி இருக்கு பாருங்க. நான் யாருமே நமக்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை, நான் டெத்து கண்டிஷன்ல போனேன். ரோட்ல நான் சாவ கிடக்கிறப்பதான் ஒரு எஜமான் என்னை பார்த்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்துட்டோன்னா, என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, ப்ரௌனின்னு கூப்பிட்டாரு. உடனே அந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னு அவரு என்ன சொல்றாங்கன்னா, நின்று பார்த்துருக்கு. எல்லா நாய்களும் இருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படியேப்பட்ட நாய் இந்த கூட்டத்துக்குள்ள போச்சுன்னா இந்த நாய்கள்லாம் என்ன பண்ணும், துரத்தி விட்டுரும், கடிச்சு கொன்றும் இல்லையா. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாய் என்ன பண்றாருன்னா அவரு தொட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அதோட மருந்துகளுக்கு காயங்களுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மருந்து வைக்கிறார். அன்பான சொல்லி மருந்து வச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊசி, 30 நாள் கிட்டத்தட்ட 90 நாள் 3 மாசம் என்ன பண்றாரு அப்படின்னா ஊசி போட்டு அந்த நாயை என்ன ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டார். இப்ப அந்த ப்ரௌனி டைகர்ட்ட சொல்லுது, இப்ப நீ யோசிச்சு பாரு டைகர், நான் அவரு கூட வர்றது அவருக்கு பெருமையா இல்ல எனக்கு பெருமையா, சொல்லுங்க யாருக்கு பெருமை? நாய்க்கு தான். இப்ப சொல்லுங்க, தேவனுடைய அன்பை ருசி பார்க்கறதுனால, அவருக்கு பயப்படுறதுனால தேவனுக்கு பெருமையா நமக்கு பெருமையா? அற்பரும் பாதையும் குப்பையும் தூசுமா இருந்த நம்மள எங்கேயோ இருந்தோம் இல்லையா, நம்மலாம் தேவன் யாருன்னு தெரியாது, அப்படியே போயிட்டு இருந்தோம். பாத யாத்திரை போனா நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொன்னோம், மொட்டை அடிச்சோம், பாத யாத்திரை போனோம், இவ்வளவு வேலைகள் பண்ணியிருப்போம். நம்ம இந்துக்கள் இருக்கிறப்ப நிறைய வேலைகள் பண்ணோம். உண்மையான தேவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவன் மேல பயபக்தியா இருக்கிறப்போ யோசிச்சு பாருங்க. எப்படியாப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில அந்த நாய் எப்படியாப்பட்ட ஒரு பதில சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? டைகருக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்பான சகோதர சகோதரி, நம்மளுடைய வாழ்க்கை மற்றொரு பாடமா இருக்கணும். இது அந்த இளைய சகோதரத்தை அவர் சொல்றப்ப அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்? இல்லை பிரதர், நீங்க தான் சொன்னீங்க, நீங்க பண்ணிட்டு இருந்த காரியங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி இருந்துச்சு. அப்படி கிடையாது, தேவன் என்னை ஒரு நாய் போலதான், ஆனா ஒண்ணுமே கிடையாது, நத்திங், அவ்வளவுதான். அன்பான சகோதர சகோதரி, படிக்கலாம் பாருங்க, ரீஃபரன்ஸ் நம்பர் 5284. தேவன் தமக்கு பிரியமானபடி சரீரத்தில் பல்வேறு அவயங்களை அமைத்துள்ளார். மேலும் நாம் வெவ்வேறு அளவிலான கனிகளை வெளிப்படுத்துவது தேவன் நம் இருதயங்களில்
அருளும் அவருடைய கிருபையினாலே. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் அவங்கவுங்க தகுதிக்கு தக்கதாறு நிறைய திறனை நம்மள்கிட்ட கொடுத்துருக்கோம். சில நல்லா பாட்டு பாடுவாங்க, பைபிள் ரீட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுறதுல அவங்கள மாதிரி அடிச்சிக்கவே முடியாது, அப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் சப்ஜெக்ட் பேசுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறதுல அவங்கள மாதிரி கவனிக்கவே முடியாது. சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் கூட்டிகிட்டு வரது, டைம்னா டைம் 9 மணிக்கு பஸ் வந்து நிற்கும் போது நீங்கள் வாங்கினா 8:50 வந்துருவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சில கேரக்டர்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தமக்கு பிரியமானபடி சரீரத்தில் வெவ்வேறு அவயங்களை அமைத்துள்ளார். கை ஒரு வேலை செய்யும், கண்ணு ஒரு வேலை செய்யும், மூக்கு, வாய், ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு வேலை செய்யுது. மேலும் நாம் வெவ்வேறு அளவிலான கனிகளை வெளிப்படுத்துவது தேவன் நம் இருதயங்களில் அருளும் அவருடைய கிருபையினாலே. அவர் எல்லாத்துலேயும் ஒரே கனியை எதிர்பார்க்கல. ஒருத்தர் அன்பு காட்டுறாரு, ஒருத்தர் இரக்கம் காட்டுறாரு, ஒருத்தர் நீதியை காட்டுறாரு. பாருங்க அன்பான சகோதர சகோதரி, தேவனுடைய குணலட்சணம் கூட ஒண்ணு கிடையாது. எத்தனைங்க தேவனுடைய குணலட்சணம்? 9ன்ட்டீங்க. நான் யோசிக்கிறேன் வேற என்ன இருக்கு. அன்பு, ஞானம், வல்லமை, நீதி, 4 கேரக்டர் பாருங்க. அன்பு மட்டும் இருந்தா மட்டும் போதுமா? தேவன் அன்பே காட்டிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆதாமுக்கு நீதி கிடைச்சிருக்காரு. நீ சாப்பிட்டீங்கன்னா தண்டனை, அதுதான் தேவனுடைய நீதி. அப்ப நீதி குணலட்சணம் வந்துருச்சா? ஆனா அவருடைய வல்லமையில பாருங்க, ஆதாமுக்கு நிகராக ஒரு பூரண புருஷனை எழுப்ப முடியும். அதுதான் தேவனுடைய வல்லமை பாருங்க. அது அவர் யோசிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் சிந்தையில். அதுதான் அவருடைய ஞானம். அன்பான சகோதர சகோதரி, தேவன் நமக்கு பலதரப்பட்ட இதை கொடுத்துருக்கிறார், தாளந்தை கொடுத்துருக்கிறார், திறமைகளை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? அந்த திறமைகளை நம்மளையே நம்ம வச்சுக்கிறோமா? யோசிச்சு பார்க்குறோம். படிங்க அடுத்தது. நம்மிடம் உள்ள அனைத்தும், ஒவ்வொரு குணாதிசயமும் அதன் வளர்ச்சியும் தேவனிடம் இருந்தே நமக்கு வந்துள்ளன. நம்ம நினைச்சிடுறோம் நான் தான் டேலண்ட்டு. நான் டேலண்டே கிடையாது, நம்ம டேலண்டே கிடையாது. நம்மிடம் உள்ள அனைத்தும், ஒவ்வொரு குணாதிசயமும் ஒவ்வொரு கேரக்டரும் அதன் வளர்ச்சியும் தேவனிடம் இருந்தே நமக்கு வந்துள்ளன. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல வேலை செய்கிறப்ப நம்மளை கூர்ந்து கவனிக்கணும் மற்றவங்க எல்லாமே. நம்மளுடைய அவங்கள்ட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், நம்ம பழகிற விதமாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் மற்றவங்க பார்ப்பாங்க இல்லையா? நீங்கள் மற்றவங்கள மாதிரி கிடையாதுன்னு பிரதர் அப்படின்னு நம்ம பேர் எடுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல பேர் எடுக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். படிங்க என்ற இந்த எண்ணம் மனத்தாழ்மையை நோக்கி நடக்க நமக்கு உதவும். என்ன அப்படின்னா, தேவனிடம் இருந்தே நமக்கு வந்துள்ளன. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு குணாதிசயமும் தேவனிடத்திலிருந்து வந்துருச்சு. இதுதான் நமக்கு மனத்தாழ்மையை நோக்கி நமக்கு நடக்க உதவும். நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வேற்றுமை. நான் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இல்லையா? அப்படி இருந்த நம்மள இன்னைக்கு தேவன் உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு அப்படின்னா, தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அன்பு தான். அன்பான சகோதரர்களே, படிங்க அடுத்தது. அவர் நம்முடைய இருதயங்களில் ஒவ்வொரு நினைவுகளையும் ஆராய்கிறார். அவர் பால் நாம் கொண்டிருக்கும் அன்பு மற்றும் பயபக்தியின் ஒவ்வொரு உணர்வுகளையும் அவர் அடையாளம் காண்கிறார். நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கும் புடமிடுவதற்கும் ஏதுவாக நம்முடைய ஜீவியத்தை சூழ்ந்துள்ள சகல செல்வாக்குகளையும் அவர் வணங்குகின்றார். ஒரு குயவன் ஒரு பானையை வணைகிறார் பார்த்தீங்களா? அது ஆக்சுவலா என்னதுங்க? ஒரு மண்ணு தான். குயவன் பானை செய்வாங்க பார்த்தீங்களா? பானை, இந்த பானை எப்படி இவ்வளோ அழகா வருது? அழகா கையில் எடுத்து செஞ்சிருவார் பானைங்க. அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மண். அந்த மண்ணை தண்ணியில் ஊற்றி நல்லா காலில் மிதிப்பாங்க. நம்மளும் சோதனைக்குள்ளே அகப்படுவோம். ஏன்னா ஜீவக்கிடம்னா அவ்வளோ ஈஸியாலாம் கிடைச்சிடாது. அன்பான சகோதர சகோதரிகள், தங்கம் எப்படி புடமிடுறாங்க பார்த்தீங்களா? அப்படியே உருகும் பாருங்க. அது போல நம்முடைய பரிசு என்னங்க, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படி ஆபிரகாமுக்கு சோதிக்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு ஆசீர்வாதம் வாங்கின ஒவ்வொரு கேரக்டருக்கும் எப்படி சோதிக்கப்பட்டுச்சோ, அதே போல ஆசீர்வாதம் வாங்க போற நம்மளையும் தேவன் சோதிப்பார் கண்டிப்பா. அப்படி சோதிக்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, பயபக்தியின் ஒவ்வொரு உணர்வுகளையும் அவர் அடையாளம் காண்கிறார். அப்படி ஒரு புடமிடுறப்ப நம்முடைய விசுவாசம் வெளியில வரும் பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவர் அடையாளம் காண்கிறார். நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதெல்லாம் ஏன் செய்கிறார் அப்படின்னா, நம்ம சரியான வழியில போகணுங்கிறதுக்காகவும், புடமிடுவதற்கு ஏதுவாக தம்முடைய ஜீவியத்தை சூழ்ந்துள்ள சகல செல்வாக்குகளையும் அவர் வணங்குகிறார். அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா நம்மளை சோதிப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் சோதிப்பதற்கும் சாத்தான் சோதிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு.
தேவன் எப்பொழுதுமே நம்மளுடைய பலவீனத்துல சோதிக்கவே மாட்டார். ஒரு விஷயம் நம்மள்கிட்ட பலவீனமா இருக்கும், அதில் தேவன் சோதிக்கவே மாட்டார். சாத்தான் தான் நம்மளை பலவீனத்துல சோதிப்பான், தேவன் நம்மளை பலத்துல தான் சோதிப்பார். நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்போம் தெரியுங்களா ஒரு சில விஷயத்துல, அதில் தான் தேவன் நமக்கு டெஸ்ட் வைப்பார். இந்த விஷயத்த நான் விழவே மாட்டேன், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, அதுல தேவன் டெஸ்ட் வைப்பார். ஐயோ நான் இதில் விழுந்துருவேன் அப்படின்னா அதில் தான் சாத்தான் டெஸ்ட் வைப்பான். சொல்லி மட்டும் ஒரு ஆர்டிகல்ஸ் படிச்சிருந்தீங்க. ரீஃபரன்ஸ் நம்பர் 2287. நாம் அவர் பேரில் நேர்மையாக இருக்க வேண்டிய காரியங்களால் அவர் வற்புறுத்தி பெற விரும்புவதில்லை. தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மள்கிட்ட நிறைய கேரக்டர் எதிர்பார்க்கிறாரு, கனிகளை எதிர்பார்க்கிறாரு, ஆனா வற்புறுத்தி அவர் எதிர்பார்க்கிறாரு. நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு பிரேயருக்கு வரலாம், வராமையும் வீட்டில் இருக்கலாம், அது உங்களுடைய சுயாதீனம் தான். வந்துட்டீங்களா, உண்மையா இருக்கிறதும் உங்க விருப்பம் தான், உண்மையா இல்லாதனாலும் அதுவும் உங்க விருப்பம் தான். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா யாரையும் வற்புறுத்துறது கிடையாது, சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு. படிக்கிறது. மேலும் நாம் அடிமைகளைப் போல நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்றோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ ஊழியத்தையோ அவர் நாடுவதில்லை. ஐயோ சப்ஜெக்ட் இப்படி இருக்கு, பயபக்தின்னு இருக்கு, அப்ப தேவனை குறிச்சு ஒரு பயபக்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலையோ இல்லை நம்மளை தேவனை அடிமையை ஆக்கிறதே கிடையாது. தேவன் சுயாதீனத்தின் பிள்ளைகளாக தான் நம்மளை விட்டுருக்காரு. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கூட நம்மளுடைய சுயாதீனம் தான். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிரயோஜனமான ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழலாம். இல்லை நம்ம உலகப்பூர்வமாக போறேன்னா தேவன் என்ன பண்ண போறாரு, நீங்க போங்க, அடிபட்டு உதப்பட்டு உண்மையான தேவன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல தெரியும், அப்ப நீங்க வாங்க விட்டுருவார், அவ்வளவுதான். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அன்பு இருக்கணும். அப்ப அன்பினால் தூண்டப்படாத எந்த ஒரு தியாகத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப நம்மளுடைய முழுக்க என்ன இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மையோடு கூட என்ன இருக்கணுங்க, அன்பு இருக்கணும். அதுதான் யோகுல சொல்றாரு. 13:23 படிங்க. யோகு 13:23. என் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் எத்தனை என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். நம்மளுடைய ஜபத்துல நீங்க அவர்கிட்ட பேசுறோம் இல்லையா, தேவன்கிட்ட பேசுறோம் இல்லையா, மனசு விட்டு பேசுங்க அன்பான சகோதரர். அதுதான் ஜபம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு இது நம்ம சொல்லி இது அவர் கேட்பாரு தான். நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் இல்லையா. கண்ணை மூடி ப்ரேயர் பண்றப்ப எப்பயுமே இன்னொரு முக்கியமான விஷயம், கை கட்டி மட்டும் தயவு செஞ்சு யாரும் ஜபம் பண்ணிடாங்க. கை கட்டணும் அப்படின்னா நம்ம கணக்கு கொடுக்கணும், கை எடுத்து கும்பிடுங்க. நம்மளுடைய ப்ரேயர்ல தாழ்மை அதுதான் அன்பான சகோதரர். நம்ம தப்பு பண்ணிட்டு போய் கை கட்டுற மாதிரி நிற்க வேணாம். நம்ம நியாயத்தீர்ப்புக்கு நிற்கல. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, தேவனே எனக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க, கையெடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அன்பான சகோதரர். இனிமேலாவது நம்ம மாற்றிப்போம். கையெடுத்து கேட்குறப்ப ஒரு எஜமானுங்க அன்பான சகோதரர். நம்முடைய தேவன் சொல்லுங்க, மிகப்பெரிய ஒரு விஐபி ரோட்டில் வரப்ப நம்ம எப்படி பார்ப்போம், ஐயா வாங்க அப்படி நின்றுட்டு வாங்க அப்படியா சொல்லுவோம். நம்ம எப்படி கை போகுது ஆட்டோமேட்டிக்காக வணக்கம் சொல்லுவோம் இல்லையா. வணக்கம் அப்படிங்கிற நம்ம தேவன்கிட்ட சொல்றது தாழ்மையா கண்ணை மூடி இருதயத்துல இருந்து நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி போகும் அப்படின்னா ரொம்ப தாழ்மையா அவர்கிட்ட போகுது இல்லையா. அப்ப நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும் அன்பான சொல்லுங்க. நம்ம கையை கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, கையை கட்டி ப்ரேயர் பண்ணோம்னா யார் கையை கட்டி நிற்பா சொல்லுங்க, குற்றவாளி தான் நிற்பா. நீங்க ஸ்டேஷன்ல போய் பாருங்க, கையை கட்டுறா, எடுத்த உடனே போலீஸ் ஆதாரம் சொல்லுவோம், நீ என்ன இப்படி நிற்க, கையை கட்டி நின்று அப்படின்னு சொல்றாங்க. தேவன்கிட்ட நம்ம அப்படி நிற்க வேணும், நம்ம மனத்தாழ்மையோட கையெடுத்து கும்பிடுவோம். ஏன் அப்படின்னா என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை கேளுங்க ப்ரேயர்ல. தேவனே நான் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், அது எத்தனை உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் என்னுடைய மீறுதல்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, சுத்த எரியத்தோடு கூட நான் கேட்குறேன் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருமையான ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். அன்னைக்கு லைஃபே எப்படி இருக்குன்னு பாருங்க அன்பான சகோதரர். அடுத்த ஒரு படிங்க ஆர்டிகல் நம்பர்ஸ் 573. தன்னில் உள்ள தானே பார்க்காத மறைவான குற்றங்கள் நம் வாழ்வில் எவைகளை எல்லாம் அவருக்கு பிரியமாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருப்பதிலேயோ அவைகளை காட்டி கொடுக்கும்படி நாம் கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நான் பிரதருக்கு நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தப்புனே தெரியல, பிரதர் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிடுறேன், நான் பாட்டுக்கு போயிட்டேன். பிரதர் நின்று பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நான் பிரதர் நீங்கள் வாங்க அடுத்த வாரம் நான் அவரை கூப்பிட்டேன்னா அவர் வருவாரா? இல்லை பிரதர் நான் நடந்தே போயிடுறேன் பாரு. ஏன் அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் பண்ணுற பாவங்களை நான் உணரணும். சில பாவங்கள் நம்ம தெரியாமல் நம்ம இதயத்தில் இருக்கும் அன்பான சகோதரர்களே. மற்றவங்களுக்கு நம்ம செஞ்சுருப்போம், அவங்க நம்மளை நல்லா பேசுவாங்க, கை கொடுப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இதயத்தில் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கு கூட நம்ம எப்படி சொல்றாங்க, தன்னில் உள்ளதானே பார்க்காத, அதாவது மறைவான குற்றங்கள் இருக்குங்க.
நம் வாழ்வில் அது எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு பிரியமாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருப்பதில்லையோ அவைகளை காட்டும்படி தேவனே, ஒருவேளை நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ஜபம் நான் பண்ணிட்ட அந்த பாவங்கள் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் தந்தையே. நீங்கள் கண்டிப்பாக அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கள் அனுமதிக்கிறது கிடையாது. இந்த பாவங்கள் எல்லாமே எடுத்து போடுங்க அப்படின்னு கர்த்தரிடத்துல நம்ம போய் ஜபம் பண்ணணும். அன்பான சகோதர சொல்லி அப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. பயபக்தி இருக்கணும். பயபக்தி அப்படின்னா நம்ம யாரை போல இருக்கணும்னா யோபுவை போல இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு கொடுக்கக்கூடாது. பயபக்தி இல்லாமைக்கு நம்ம பார்த்தோம். ஆதாம் ஏவாள் பார்த்தோம். துணிகரமா ஆதாம் பண்ண தப்பு நிமித்தமாக ஒட்டுமொத்த உலக ஜனமுமே தண்டனைக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பயபக்தி இல்லைன்னா 2 காரணம். ஒன்று என்ன அப்படின்னா உலக ஆசை வரணும், இன்னொன்று மனத்தாழ்மை. பயபக்தி இல்லாம ஒரு மனத்தாழ்மை இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. மனத்தாழ்மை நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா தேவனிடத்துல நெருங்கி போக முடியாது அப்படின்னு பார்க்கலாம். படிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35. எந்த ஜாதியாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன். தேவனுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். இப்ப சொல்லுங்க, தேவனுக்கு உகந்த மனுஷன் யார்? இவ்வளவு தூரம் சப்ஜெக்ட் கேட்டுட்டு யோபுன்னு சொல்றீங்க. இப்ப சொல்லுங்க, ஏன்னா யோபுக்கு சப்ஜெக்ட் கிடையாது. யோபு சப்ஜெக்டா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. நமக்கு தான் சப்ஜெக்ட். இப்போ நம்மளும் துணிகரமா நிறைய பாவங்கள் பண்ணிருக்கலாம். நீங்க சொல்லுங்களேன், பாவமே பண்ணாதவங்களை கை தூக்குங்க பார்க்கலாம். யார் பாவம் பண்ணாத மனுஷன் இல்லையே. நம்ம ஒருவேளை பாவங்கள் தெரியாமே நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படி துணிகரமான பாவங்கள் நம்ம பண்ண போறது கிடையாது. தெரியாம பண்ணிட்ட பாவங்களை கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா பண்ணிப்பாரு. அப்போ எல்லா ஜனமும் உண்மையான தேவன் தான் நம்ம தேவன் அப்படின்னு அறிஞ்சுப்பாங்க. இன்னொன்று என்னன்னா அப்படின்னா, நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். நீதியான வாழ்க்கையை வாழ்றாங்க. பேசக்கூடிய பேச்சா இருக்கட்டும், பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கட்டும், நடக்கையா இருக்கட்டும், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கிரீடம். என்னன்னா தேவனுக்கு பயப்படக்கூடிய பக்தி, பயபக்தி. யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஊர்லயே பெரிய விஐபி ஒருத்தவங்க வச்சுக்கோங்க, ரொம்ப பணக்கார ஒருத்தர். அவர் முன்னாடி நீங்க பேசுறப்ப எப்படி பேசுவீங்க? கை கட்டி பேச மாட்டோம். எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம அவரை பார்க்குறப்ப நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பிரதர் சார், அது ஒரு மரியாதை இருக்கும். மரியாதை கலந்த வார்த்தை இருக்கும். அடுத்தது, அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க இங்கேருந்து போறப்ப என்ன ரெடி பண்ணுவீங்க? எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அதே போலதான் நீங்க அந்த உயர்ந்த மனுஷன் சொல்றீங்க இல்லையா? அதே போலதான் நம்முடைய சகோதர சகோதரிகள். நம்மளுடைய சகோதர சகோதரிகள்கிட்டையும் பேசுறப்பையும் நம்மளுடைய பார்வையும் நம்மளோட நடந்துக்கூடிய நடக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா எல்லாருமே எஜமானர்கள் தான் அவருடைய பார்வையில். அன்பான சகோதர சகோதரி, அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்துல பயபக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த படத்துல பார்த்தோம். அப்ப இந்த பாடம் எப்படியாப்பட்டதா இருக்கு அப்படின்னா, கடைசி காலத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு எச்சரிப்பான பாடம் தான். சின்ன பாடம் தான். சின்ன படத்துல பாருங்க, அவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம பயபக்தின்னு மட்டும்தான் பார்த்தோம். ஆனா பாருங்க, இந்த நாய் சொல்லிட்ட ஒரு விஷயங்கள்லாம் எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. நம்ம அந்த நாயை பார்க்க கூடாதுங்க. ஏன்னா அவங்க கேட்பாங்க இல்லையா, கீழே விழுற அந்த துணிக்கை, புறஜாதி கூட நம்ம கூட யார் தான்? நாய்கள் போலதான். அதனால நம்ம நாயின்னு சொல்ல வேண்டாம், நாய்கள் போலதான் நம்பணும். நாய்கள் போல இருந்துட்டாலும் கூட தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார் நமக்கு. யோசிச்சு பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார், என் பிள்ளை இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் நல்ல ஒரு கேரக்டர் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப, தேவன் நம்ம தலையில அந்த ஜீவகிரீடத்தை வைக்கிறப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்காக தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு லட்சத்துக்காக தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி அவருடைய குணலட்சத்திற்கு ஒப்பாக மாற தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.